தமிழகத்தில் தலைசிறந்த பொறியியல் கல்லூரி அருள் தரும் விபிஎம்எம் இன்ஜினியரிங் கல்லூரி அண்ட் டெக்னாலஜி. தரமான படிப்பு, உடனடி வேலை வாய்ப்பு. அட்மிஷன்ஸ் ஓபன். ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்வீப்பர்ஸே இல்ல, குழந்தைகள் தான் பெருக்கிறாங்க. அதனால இந்த ஸ்வீப்பர்ஸ் போஸ்டிங்கை போடணும்னு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா ஸ்கூல்லையுமோ காம்பவுண்ட் சுவர் எழுப்பும்படியும் ஆர்ஓ வாட்டர் வசதி செய்து கொடுக்கும்படி மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தொகுதி சார்ந்த என்னுடைய கோரிக்கைகள் பேரவை தலைவர் அவர்களே, அடிப்படை வசதியான குடிநீர் வசதி பேர்ணாம்பட்டுக்கும் குடியாத்தத்துக்கும் கட்டாயமாக வழங்க வேண்டும். இந்த ட்ரைனேஜ் ப்ராப்ளம் குடியாத்தத்திலையும் பேர்ணாம்பட்டிலையும் நிறையவே இருக்கு. இந்த ரிச்சஸ்ட் மேனுக்கு என்ன கிடைக்குதோ அது புவரஸ்ட் மேனுக்கும் கிடைக்கணும். நீங்க ரிச்சஸ்ட் தெருவில் மட்டும்தான் ட்ரைனேஜ் கரெக்டா இருக்குது, புவரஸ்ட் மேன் இன்னும் புவரா தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலை மாற ட்ரைனேஜ் சிஸ்டத்தை ஒழுங்குபடுத்தி கொடுக்கும்படி மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் நம்மளோட முதலமைச்சருக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். 50 வருடங்களாக கொத்தமாரி குப்பத்துக்கு பஸ் இல்லாம இருந்தது. அதை ஏற்படுத்தி கொடுத்த முதலமைச்சர் அவர்களுக்கும் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு ஊருக்கு வந்தீங்கன்னா ஃபுல்லாவே குப்பையா தான் இருக்கு. இந்த குடியாத்தத்திலையும் பேர்ணாம்பட்டிலையும் எஸ்டிபி இருக்கு. பட் நகராட்சிக்கு குப்பை கொட்டுறதுக்கான இடங்கள் வசதி இல்லவே இல்லை. இது அந்த குப்பை கொட்டுற இடத்துல எம்ஜிஆர் நகர்ல கொட்டுறதுனால அந்த மக்களுக்கெல்லாம் டிசீசஸ் வருது. அதை தடுக்கிறதுக்காக ஒரு குப்பை கொட்டும் இடத்தை கொடுக்குமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். பேர்ணாம்பட்டு பகுதியில் ரொம்ப காலமா ஒரு காலேஜ் கூட இல்லை. அதனால ஒரு காலேஜ் கட்டி கொடுக்கும்படி மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் எங்கள் பேர்ணாம்பட்டில் பார்த்தீங்கன்னா மோர்த்தனா டேம் ரொம்ப அழகா இருக்கும். அதை சுற்றுலா தலமாக மாற்றி கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பத்தல்பள்ளி டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சு பாதியிலே நிறுத்தி இருக்கிறாங்க. அதையும் விவசாயிகளுக்கு பயனுள்ள வகையில் கட்டி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் எங்களோட குடியாத்தத்தில் தான் தேசிய கொடி நெய்யப்பட்டது. அதற்காக ஒரு நினைவு சின்னத்தை அமைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த இலவச வீட்டுமனை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல நிறைய இந்த இலவச வீட்டுமனை தான் இருக்கு. நிறைய பேருக்கு இப்ப பட்டா வழங்கியிருக்காங்க, ஆனா இடம் வழங்கப்படவில்லை. இதையும் பரிசீலனை செய்து அவர்களுக்கு உடனடியாக பட்டாவும் இடமும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இந்த ஸ்கீம்ஸ்ல புத்தகத்தில் இருக்கிற ஸ்கீம்ஸ் எல்லாம் மக்களுக்கு போய் சேர மாட்டிருக்குது. ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் சொல்லிடுறேன். இந்த மாற்றுத்திறனாளி டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. அவங்களுக்கு குடியாத்தத்திலே ஜிஹெச்லே வார வெள்ளிக்கிழமை வராங்க. வந்துட்டு அவங்களுக்கு என்ன உதவியோ அதை செய்கிறாங்க. இது மக்களுக்கு தெரியல. அதனால இது ஒரு ரெக்வஸ்டாக வைக்கிறேன். ஒவ்வொரு துறையிலையும் இருக்கிறவங்க என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்னு அடித்தட்டு மக்களுக்கு கண்டிப்பாக சேர்க்கிற ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதனால ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் இந்த ஸ்கீம்ஸை போய் சேர்க்கணும்னு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். குடியாத்தம் ஜிஹெச்ல டாக்டர்ஸ், நர்ஸ், லேப் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே குறைவா இருக்கிறதுனால போஸ்டிங் போடணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி மேன் பவர் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ரொம்ப குறைவா இருக்குது. டிரான்ஸ்போர்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஈவன் ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ். இந்த திருக்கோயில்களுக்கு தனியாக நிர்வாக அலுவலர்கள் போட வேண்டும் என்று ஏன்னா இன்சார்ஜ் தான் பாக்குறாங்க. தனியான நிர்வாகிகள் போடணும்னு கேட்டுக்கிறேன். எங்க குடியாத்துல பிரைமரி டிஓவே இல்லை. ஸோ டிஓ எங்களுக்கு போடணும்னு கேட்டுக்கிறேன். பேராம்பட்டில் நீதிமன்ற கட்டடம் கட்டி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். குடியாத்த மக்களின் வாழ்வாதார மேம்படுத்தணும். மீண்டும் காமராஜர் ஆட்சியே வந்தது போல் இருக்கிறது. மகிழ்ச்சியாக உள்ளது. எனக்கு பேச வாய்ப்பளித்த பேரவை தலைவர் அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றி கூறி, அமுதே தமிழே அழகிய மொழியே எனது உயிரே. வணக்கம். தென் தமிழகத்தில் தலைசிறந்த பொறியியல் கல்லூரி அருள் தரும் விபிஎம்எம் இன்ஜினியரிங் கல்லூரி அண்ட் டெக்னாலஜி. தரமான படிப்பு, உடனடி வேலை வாய்ப்பு. அட்மிஷன்ஸ் ஓபன்.